நடக்கக்கூடிய இந்த குர்ஆன் கிளாஸ் வரவேற்றுக் கொள்கின்றோம். எங்களுடைய ரமலான் மாத சிறப்பு விருந்தினராக இங்கே வந்திருக்கக்கூடிய ஷேக் அக்ரம் அபு பக்கர் அவர்களை நாங்கள் இந்த இடத்துல வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இதேபோல் ஒவ்வொரு நாளும் 4:45 மணிக்குத்தான் அதை ஆரம்பிப்பதாக நாங்கள் அறிவித்திருந்தோம். சில தவிர்க்க முடியாத காரணங்கள் தான் இந்த கொஞ்சம் தாமதித்து விட்டது. இருந்தாலும் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நேர காலத்துடன் வந்தால் எங்களுக்கு இந்த கிளாஸை பிரயோசனமான முறைக்கு பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே தொடர்ந்து நாங்கள் நேர காலத்துடன் வந்து இந்த இடத்தை பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்வோம். இந்த வாயில் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இந்த இடத்திலே இந்த கிளாஸை ஆரம்பித்து வைக்கும் மூலமாக ஷேக் அவர்களை அழைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆரம்பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்திட்டு என்னோட சப்ஜெக்டுக்கு வரலாம் இருக்கிறேன். மஜ்தமா கௌமுன் ஃபி பைத்தி மின் புயூத்தில்லா யத்லூன ஃபீஹி கிதாபல்லாஹ் வ யததாரஸூனஹு ஃபீமா பைனஹும். ஒரு குழுவினர் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி அதனை தங்களுக்கு மத்தியிலே பரஸ்பரம் கற்றுக்கொள்வார்களாக இருந்தால் அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் பிரசன்னமாகின்றார்கள். அல்லாஹ்வுடைய அருள் அந்த இடத்துக்கு இறங்குகிறது. சக்கீனத் என்கின்ற அமைதி அந்த இடத்தை சூழ்ந்து கொள்கிறது. அல்லாஹ் தஆலா தன்னிடத்திலே இருக்கின்ற மலக்குமார்களிடத்திலே அந்த சபையை பற்றி பெருமையாக பேசுகின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அந்த வகையில் நாங்கள் அல்லாஹ்வுடைய வீட்டில் குர்ஆனை, அதுவும் குர்ஆன் இறங்கின மாதம் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் அதுக்கு அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இரண்டாவதாக, இது குர்ஆன் இறங்கிய மாதம் எங்களுக்கு தெரியும். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த ரமதான் மாதத்திலே தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கினான். அவன் இறக்கிய நோக்கம் ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக. வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நேர்வழி எது, சத்தியம் எது, அசத்தியம் எது என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை இறக்கியதாக சொல்லிட்டு, வமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும், எனவே யார் இந்த மாதத்தை அடைந்து கொள்கிறார்களோ அவர்கள் நோன்பு நோக்கட்டும் என்று சொன்ன அந்த வசனம். நோன்பை பற்றி சொல்லி இடையில இந்த வசனத்தை சொல்லி அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா நோன்பை பற்றி சொல்லி அந்த வசனத்தை கம்ப்ளீட் பண்றது எங்களுக்கு தெரியும். அந்த வகையில் இது ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆனுடைய மாதம். எனவே குர்ஆனோட எங்களுக்கு நெருக்கமான உறவு இருக்கணும். அந்த நெருக்கமான உறவுல மிக முக்கியமானது தான் குர்ஆனை நாங்கள் படிக்கிறது, குர்ஆனை நாங்கள் விளங்குறது, குர்ஆனுடைய கருத்துக்களை பற்றி சிந்திக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு கடமை. குர்ஆன் வெறுமனே எங்களுக்கு திலாவத்துக்காக மட்டும் ஓத வந்த ஒரு வேதம் இல்லை. அப்போ அந்த திலாவத்தோட சேர்த்து நாங்கள் கட்டாயம் அந்த குர்ஆனை விளங்க வேண்டிய பொருளை, ஈவன் திலாவத் என்ற சொல் கூட, இப்போ கிராத் என்றதான் ரீடிங் இல்லையா, இப்போ திலாவத் என்ற சொல் கூட பின்தொடர்தல் என்ற பொருள் தான் அந்த திலாவத் என்பதுக்குள்ள பொருள். அந்த வகையில் நாங்கள் ஓதுற குர்ஆன் வசனங்களை, சூறாக்களை, அதனுடைய கருத்துக்கள் ஆழமாக சிந்திக்கும்படி குர்ஆன் எங்களை நோக்கி அழைக்குது. இந்த மாதத்தில் மட்டுமில்லை, பொதுவாக குர்ஆன் அதனுடைய கருத்துக்களை சிந்திக்கும்படி தான் எங்களுக்கு அழைக்குது. பாருங்க, அந்த குர்ஆன் தன்னுடைய அந்த கருத்துக்களை சிந்தியுங்கோ
அதை விளங்குங்கோ என்பதற்காக இந்த அழைப்பு விடுக்கிற முறையை நீங்க பாருங்களேன். கிதாபுன் அன்சல்நாஹு முபாரக்குன், நாம் இந்த வேதத்தை நாம் இறக்கிய இந்த வேதம் முபாரக்குன், அருள் பாலிக்கப்பட்ட ஒரு வேதம், பரக்கத் நிறைந்த ஒரு வேதம். எதற்காக நாங்கள் இறக்கி இருக்கிறோம் என்றால் லியத்தப்பரு ஆயாத்திஹி, அதனுடைய வசனங்களை ஆழமாக சிந்திப்பதற்காக, அதனை புரிந்து கொள்வதற்காக, விளங்குவதற்காகத்தான் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. ஒலியذكر உலுல் அல்பாப், புத்தியுடையவர்கள், ஞானமிக்கவர்கள், அறிவுள்ளவர்கள் அதிலே உள்ள படிப்பினைகளை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவது, இதுதான் குர்ஆன் இறக்கப்பட்ட நோக்கம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார். அது மாதிரி இப்படி ஒரு வசனமும் வருது, அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, இவர்கள் இந்த குர்ஆனை பற்றி சிந்திக்க மாட்டார்களா, அதனுடைய பொருளை விளங்க மாட்டார்களா, அவர்களுடைய உள்ளத்திலே பூட்டு போடப்பட்டிருக்கின்றதா என்றும் அல்லாஹ் தஆலா இப்படியும் ஒரு கேள்வியை கேட்கான். எனவே குர்ஆனோட உள்ள எங்களுடைய அந்த உறவுல, அதுலேயும் குறிப்பாக அந்த ரமதான் மாதத்துல நாங்க சொல்றோம் குர்ஆனை நாங்க நிறைய ஓதணும், அதோட தொடர்படணும் சொல்லி சொல்ற அந்த தொடர்புல மிக முக்கியமான பகுதி தான் இந்த குர்ஆனை நாங்க விளங்குறதுங்கிறது, அதனுடைய ஒவ்வொரு வசனங்களையும் நாங்க சிந்திக்கிறதுங்கிறது. அந்த ஒவ்வொரு வசனமும் அவரை நோக்கி இல்லை, தேர்ட் பர்சனை நோக்கி இல்லை, என்ன நோக்கி பேசுது என்று நாங்க எடுக்கிறது. அதுல இருந்து எங்களுக்கு என்ன கைடன்ஸ் எடுக்கலாம், எங்களோட வாழ்க்கையில் இதை எப்படி நான் நடைமுறைப்படுத்தலாம் என்று பார்க்கிறது. இப்போ சஹாபாக்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்வார், நான் 5 வசனங்களை படிப்பேன், அந்த 5 வசனங்களையும் பாடமாக்குவேன், ஓதுவன், அதை பாடமாக்குவன், அதை படிப்பேன், அதை இந்த லைஃப்ல கொண்டு வருவேன். அதுக்கப்புறம் தான் அடுத்த 5 வசனத்துக்கு போவேன். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்வார், நான் 10 வசனங்களை படிப்பேன், பிறகு அதனை நான் விளங்கிக் கொள்வேன், அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்திட்டு தான் அடுத்த 10க்கு நாங்க போவோம். சொல்லி அந்த வகையில நாங்க கட்டாயம் குர்ஆனை படிக்கிறதுக்குரிய வாய்ப்பை நாங்க ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கு. நாங்க எவ்வளவு நேரத்தை நாங்க செலவழிக்கும் பாருங்க, கிட்டத்தட்ட 1400 சொச்சம் நிமிஷம் எங்களுக்கு ஒரு நாளைக்கு இருக்கு. ரைட், அப்ப எங்களுடைய எல்லா தேவைகளுக்காகவும் நாங்க டைம் ஒதுக்கியிருக்கிறோம். ஆனா குர்ஆன் எங்களோட கைடன்ஸ், ஹுதல் லின்னாஸ், எங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஆக வந்த இந்த வேதத்தை பொறுத்த வரைக்கும் அதை வழங்குறதுக்கு, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நாங்க எவ்வளவு முயற்சி செய்யறோம், எவ்வளவு பெருமானம் கொடுக்கும் என்கிறது ஒரு கேள்விக்குறி. அந்த வகையில குர்ஆனை வழங்குறதுக்குரிய ஒரு வழி, பல வழிகள் இருக்கும். அரபு மொழியை படிச்சு நாங்க குர்ஆனை வழங்குறதுக்குரிய ஒரு மெத்தட் இருக்குது. அல்லது நாங்க தமிழ்ல இப்ப நிறைய குர்ஆனை வழங்குறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வந்திருக்கு. சிடிக்கள் இருக்குது, யூடியூப்ல இருக்குது, இப்ப தஃப்சீர்கள் வந்திருக்குது, நிறைய சான்சஸ் எங்களுக்கு இருக்குது. அது மாதிரி இன்னொரு மெத்தட், குர்ஆனை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்குரிய இன்னொரு மெத்தட் தான் தலைப்பு ரீதியாக குர்ஆனை நாங்க அணுகிறது. ஒவ்வொரு சூறாக்களை, மொத்தமா சூறாக்களை நாங்க படிக்கலாம், அல்லது தனிய வசனங்கள் எடுத்து படிச்சு அதை விளங்கி நாங்கள் எங்களோட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தலாம். அல்லது மௌதுஇய்யன்னு சொல்லுவாங்க, அதாவது தலைப்பு ரீதியாக நாங்க குர்ஆன் எடுத்து, உதாரணமாக சபுரை பத்தி, பொறுமையை பற்றி குர்ஆன் என்ன சொல்லி, பெண்களை பற்றி குர்ஆன் என்ன சொல்லி, பணத்தை பத்தி, செல்வத்தை பற்றி குர்ஆன் என்ன சொல்லி, துனியா இந்த உலகத்தை பற்றி குர்ஆன் என்ன சொல்லி, ஆகிரா பற்றி குர்ஆன் என்ன சொல்லி, இப்படி தலைப்பு ரீதியாக குர்ஆனை வழங்குறதுக்குரிய ஒரு மெத்தடும் இருக்கு. அந்த வகையில தான் இன்றைக்கு நாங்க இப்ப பார்க்க போற விஷயம் தலைப்பு ரீதியா, அதாவது அல் கஸஸ் பில் குர்ஆன், குர்ஆனிலே வந்திருக்கின்ற கதைகள், வரலாற்று நிகழ்வுகள், அந்த வரலாற்று நிகழ்வுகளை நாங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, அந்த வரலாறுகளை படிக்கிறது, அந்த வரலாற்றின் மூலமாக எத்தகைய பாடங்கள், படிப்பினைகளை எங்களுக்கு குர்ஆன் சொல்ல வருகிறது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், குர்ஆனை 5 பிரதான மூலக்கருக்கள், எண்ணக்கருக்கள் குர்ஆன்ல இருக்கு. மைய கருத்துக்களுக்கு குர்ஆன்ல 5 மைய கருத்துக்கள், அல் மஹாவிருல் ஹம்ஸான்னு சொல்லி சொல்லுவாங்க, அதை விட கூடயும் சொல்லுவாங்க. இமாம் ஷேக் முஹம்மது அல் கஸ்ஸாலி சொல்லதை போல 5 மைய கருத்துக்கள். முதலாவது ஏகத்துவம், அல்லாஹ் பற்றித்தான் கூடுதலாக குர்ஆனிய வசனங்கள்
பேசுது. கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட வசனங்கள் அல்லாஹ் பற்றி, ஏகத்துவத்தை பற்றி, தௌஹீதை பற்றி குர்ஆன் பேசுது. இரண்டாவது பகுதி இந்த பிரபஞ்சம், இந்த உலகத்தை பற்றி, பிரபஞ்சத்தை பற்றி, பிரபஞ்சம் படைக்கப்பட்ட முறைகள், அதனுடைய நோக்கங்கள், இலக்குகளை பற்றி இரண்டாவது பேசுது. மூன்றாவது மறுமையை பற்றி பேசுது. குர்ஆனிய வசனங்கள் மூன்றாவது மறுமையை பற்றி பேசுது. நாலாவது வரலாறுகள், நபிமார்களுடைய வரலாறு, பழைய சமூகங்களுடைய வரலாறு, இப்படி கடந்த காலங்களில் நடைபெற்ற வரலாற்று கதைகளை குர்ஆன் பேசுது. அது மாதிரி கடைசியாக சட்டங்கள், மனித வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டல்கள், சட்டங்களை பற்றி குர்ஆன் பேசுது. இந்த அஞ்சும் தான் பிரதானமான மைய கருத்து, குர்ஆன் பேசுற மைய கருத்து. எல்லா வசனங்களையும் இந்த அஞ்சுக்குள்ளையும் செட் பண்ணி எடுக்கலாம். முதலாவது என்ன? ஏகத்துவம், அல்லாஹ் பற்றி பேசுது. ரெண்டாவது எதை பற்றி பேசுது? மறுமையை பற்றி பேசுது. மூணாவது பிரபஞ்சத்தை பற்றி பேசுது. நாலாவது இந்த எங்களோட தலைப்பு வரலாற்று நிகழ்வுகளை பற்றி பேசுது. அஞ்சாவது மனித வாழ்க்கைக்கு தேவையான சட்டங்களை பற்றி பேசுது. இப்ப பாருங்க, இந்த வரலாற்று நிகழ்வுகளை நாங்க தொகுத்து படிச்செடுத்தா கிட்டத்தட்ட குர்ஆன்ல 1600க்கும் மேற்பட்ட வசனங்கள் எங்களுக்கு விளங்கும். நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், அதுல பொருளை நாங்க விளங்கலாம். 1600க்கும் மேற்பட்ட வசனங்கள் வரலாற்று நிகழ்வுகளை பற்றி பேசுது குர்ஆன்ல. சில அறிஞர்களுடைய கருத்தின்படி 142க்கு மேற்பட்ட சம்பவங்கள் குர்ஆன்ல இருக்கு. சின்ன சம்பவம் தொடக்கம் பெரிய சம்பவம். பெரிய சம்பவம் பனு இஸ்ரவேலர்களுடைய சம்பவம், ரைட்? சூரத்துல் ஆராஃப்ல நாங்க ஓதினுமே சூரத்துல் ஆராஃப் எடுத்து பார்த்தா அப்படியோ நிறைய பனு இஸ்ரவேல், அது மாதிரி சூரத்துல் பக்ரா, சூரா ஆல இம்ரான், இதுல எல்லாம் அந்த பனு இஸ்ரவேலர்களுடைய வரலாறு நிகழ்வுகள் வருது. ஆக சிறிய சம்பவம் ஃபீல், சூரத்துல் ஃபீல்ல சொல்லப்படுற யானை படையினுடைய அந்த சம்பவம். அப்படி பார்த்தால் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் குர்ஆன் சொல்லுது. அப்ப வரையறுக்கப்பட்ட 6000 சொச்சம் வசனங்கள்ல 1600க்கும் மேற்பட்ட வசனங்கள் குர்ஆன் வரலாற்று நிகழ்வுகளை பற்றி பேசுதுண்டா, வரலாற்று கதை சொல்லத்துக்கு அது பேசுது. கதையில் வரலாறு ஒரு புராணமாக சொல்லதாக இருந்தால் குர்ஆன் வரலாற்று நூலா? அப்படியா நாங்க பாக்குற? புராணம் சொல்லதா குர்ஆன் நோக்கம்? அப்படி இல்லை. அந்த வரலாற்று கதைகளை நாங்க பார்த்தால் அப்படி ஒரு ஒரு தொடர்போடு சொல்ற மாதிரியும் இருக்காது. அங்கேதான் அந்த வரலாறுகள் சொல்லப்பட்டு. அப்ப அந்த வரலாறு சொல்லப்படுறதுக்கு சில நோக்கங்களை, சில மக்காசிதுகளை இப்ப நாங்க பார்ப்போம். இன்னைக்கு என்ன நோக்கம், என்ன மக்காசிதுகள் இந்த குர்ஆன்ல அல்லாஹு தஆலா இவ்வளவு ஒரு லிமிட்டட் வேர்சஸ், ஒரு வரையறுக்கப்பட்ட வசனங்களுக்குள்ள ஆயிரக்கணக்கான வசனங்கள் அல்லாஹு தஆலா வரலாற்று கதைகளுக்காக ஒதுக்கி இருக்கான் என்றால் அதுல மிக முக்கியமான நோக்கங்கள் அதில் இருக்கும். அந்த வகையில தான் நாங்க இன்னைக்கு அந்த நோக்கங்களை பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து ஒவ்வொரு வரலாறாக நாங்க எடுத்து பார்ப்போம். எங்களுக்கு இருக்கிற டைம் இருக்கிற அளவுக்கு நாங்க எடுத்து பார்க்கலாம். அதுல முதலாவது நோக்கம், அல்லாஹ் தஆலா வரலாற்று நிகழ்வுகளை குர்ஆன்ல சொல்லதனுடைய முதலாவது மக்சத் என்னென்றால் ஏகத்துவத்தை உறுதிப்படுத்துதல், அதோட அல்லாஹ்வை வணங்குவதற்கான அழைப்பு. இதுதான் முதலாவது. கடந்த கால நபிமார்களுடைய வரலாறு குர்ஆன் சொல்ல நேரம் அந்த நபிமார்கள் எல்லாரும் அவங்களோட சமூகத்தை செஞ்ச பணி, பிரதானமான பணி என்னென்றால் ஏகத்துவத்தை நிலைநாட்டினது. அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவதற்கான அழைப்பு விடுத்ததுதான் முதலாவது நோக்கம். அப்ப அத எங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு படிப்பினையாக சொல்லத்துக்காக அந்த வரலாற்று கதையை குர்ஆன்ல சொல்லி வச்சுக்கிறார். முதலாவது எங்களோட பணி என்ன இருக்கணும்? ஏகத்துவத்தை நிலைநாட்டுறதுதான் ஒரு மூமினுடைய பணி. ரிசாலத்தினுடைய முதலாவது இலக்கு இந்த பூமியில ஏகத்துவத்தை நிலைநாட்டுறது. பாருங்க, சூரத்துல் ஆராஃப் 73வது வசனத்துல وَإِلَى ثَمُودَ أَخَاهُمْ صَالِحًا قَالَ يَا قَوْمِ اعْبُدُوا اللَّهَ مَا لَكُمْ مِنْ إِلَٰهٍ غَيْرُهُ. அல்லாஹ் தஆலா சமூது சமூகத்திற்கு அவருடைய சகோதரர் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினார்.
சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்பு எப்படின்னா, யா கௌமி அபுதுல்லாஹ மாலக்கும் மின் இலாஹின் கைரு, என்னுடைய அடியார்களே, என்னுடைய சமூகமே, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனை தவிர உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை என்பதுதான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சமூகத்துக்கான அழைப்பு இருந்துச்சு. وإلى مدين أخاهم شعيبا قال يا قوم اعبدوا الله ما لكم من إله غيره. அது மாதிரி மதியன் தேசத்திற்கு அல்லாஹ் தஆலா அவருடைய சகோதரர் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான். அவர்களுடைய அந்த அழைப்பும் எப்படி இருந்துச்சுனால், قال يا قوم اعبدوا الله ما لكم من إله غيره. சேம், என்னுடைய சமூகமே, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனை தவிர உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை. அது மாதிரி தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சூரத்துல் ஆராஃப் 59வது வசனத்துல, لقد أرسلنا نوحا إلى قومه فقال يا قوم اعبدوا الله ما لكم من إله غيره. பாருங்க, நபிமார்கள் எல்லாருடைய அந்த அழைப்பும் ஏகத்துவத்தை நிலைநாட்டுறதாகத்தான் இருந்துச்சு. அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அந்த பணியைத்தான் செஞ்சாங்க. அப்ப ஒவ்வொரு மூமினுடைய இலக்கும் இந்த உலகத்துல முதலாவது ஏகத்துவத்தை நிலைநாட்டுறதாக இருக்கணும், அல்லாஹ்வை வணங்குறதாக இருக்கணும். அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குறது ஒரு பெரும் பாவம் என்கிறத தான் முதலாவது இந்த குர்ஆனிய கதைகள் எங்களுக்கு சொல்லுது. இது முதலாவது நோக்கம். இரண்டாவது நோக்கம் வஹி மற்றும் தூதுத்துவத்தை உறுதிப்படுத்தல். வஹியை உறுதிப்படுத்துறது தான் இரண்டாவது இந்த குர்ஆனுடைய கதைகளுடைய நோக்கம். பாருங்க, وَإِنَّهُ لَتَنزِيلٌ مِّن رَّبِّ الْعَالَمِينَ نَزَلَ بِهِ الرُّوحُ الْأَمِينُ عَلَى قَلْبِكَ لِتَكُونَ مِنَ الْمُنذِرِينَ. இது இன்னஹு லதன்சீலு ரப்பில் ஆலமீன், இது அகிலத்தாருடைய இரட்சகனான அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த ஒரு வேதம். நஸல பிஹி ரூஹுல் அமீன் அலா கல்பிக லிதகூன மினல் முன்திரீன். ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இதனை உங்களுக்கு இறக்கினார், உங்களுடைய உள்ளத்திலே இதனை இறக்கினார், நீங்கள் முன்திராக இந்த சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவராக மாறுவதற்காக. அப்ப எல்லா நபிமார்களுடைய தூதுத்துவத்தையும் உறுதிப்படுத்துறதுல குர்ஆனிய கதைகள் முக்கியமான இலக்காக, இரண்டாவது இலக்காக கொண்டிருக்கிறது. மூன்றாவது இலக்கு என்னென்றால் மறுமையில் மீளெழுப்பப்படுதல் மற்றும் கூலி வளங்களை உறுதிப்படுத்துதல். அதாவது மறுமை பற்றிய நம்பிக்கைய மனிதர்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிக்கிறதுக்கும், மறுமையில எழுப்பப்படுவோம், மறுமையில கூலி வழங்கப்படும் என்பதனை உறுதிப்படுத்துவதாக அந்த அந்த வரலாற்று கதைகள் சொல்லதை பார்க்கலாம். நீங்க பாருங்க, அதுக்கு சூரா பக்ராவில் அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு கதையை சொல்றார். அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹீம ஃபீ ரப்பிஹி அன் ஆத்தாஹுல்லாஹுல் முல்க் இத் கால இப்ராஹீமு ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத் கால அன உஹ்யி வ உமீத் கால இப்ராஹீம் இன்னல்லாஹ யஅதி பிஷ்ஷம்ஸி மினல் மஷ்ரிக் ஃபஅதி பிஹா மினல் மக்ரிப் ஃபபுஹித அல்லதி கஃபர் வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன். இப்ப இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம், ஒரு வரலாறு குர்ஆன் சொல்லுது. இதன் மூலமாக மறுமை நாள் எழுப்பப்படுதல், அது மாதிரி கூலி வளங்கள் என்கிறது இதுல உறுதிப்படுத்தப்படுறத குர்ஆன் சொல்லுது. பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு வாதிட்ட ஒரு மனிதனை நீங்கள் பார்க்கவில்லையா? அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்த அநியாயக்காரன் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சேலஞ்சா இருந்த யாரு? நம்ரூத். அதான் உலகத்திலேயே ஆகப்பெரிய கொடுங்கோலன் நம்ரூத். முழு உலகத்தை ஆண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முழுமையாக உலகத்தை ஆண்டதுல 2 முஸ்லிம்கள், 2 மூமின்கள், 2 காபிர்கள். அந்த 2 மூமின்களும் யாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் துல்கர்னைன். ரைட். 2 காபிர்கள் யார் என்றால், ஒன்று நம்ரூத், 2வது புக்தனசரன் சொல்லி. அப்ப அந்த நம்ரூத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட அடிக்கடி வாக்குவாதம் போகும். அப்ப வாக்குவாதம் போற சந்தர்ப்பத்தில் நம்ரூத் சொன்னார் என்னென்றால், நம்ரூத் விட்டு சாப்பாடு வாங்குறதுக்கு ஆட்கள் போவாங்க, அவர்கிட்ட போய் சாப்பாடு வாங்கிட்டு வருவாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் அந்த சாப்பாடு வாங்க போற ஆட்கள்கிட்ட
நம்ரூத் என்ன செய்வாருன்னா உன் ரப்பு ஆறுன்னு சொல்லி கேட்டோன்னா உன் அரசன் ஆறுன்னு கேட்டோன்னா அவருன்னு சொன்னாதான் அந்த சாப்பாட்டை கொடுப்பார். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றல் ரைட், சொல்லாட்டி சாப்பாடு கொடுக்க மாட்டார், திருப்பி போவார். இப்படி வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் போற நேரம் அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத், என்னுடைய ரப்பு தான் யுஹ்யி வ யுமீத், உயிர்ப்பிக்க செய்பவனும் மரணிக்க செய்பவனும் என்னுடைய ரப்பு என்று நம்ரூதுடைய சொன்ன நேரம் அப்ப நம்ரூது சொன்னான் என்றால் அனா உஹ்யி வ யுமீத், நானும் என்ன செய்வேன், உயிர்ப்பிக்க செய்வேன் மரணிக்க செய்வேன், இந்த ரெண்டு வேலையை நானும் செய்வேன், அப்ப நானும் ரப்பு தானே சொல்லி எங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். ஒரு ஆளை உயிரோட விடுறது, மற்ற ஆளை வாழால வெட்டி கொள்றது. அப்ப நானும் ஒரு ஆளை உயிரோட விட்டிக்கிறேன், ஒரு ஆளை கொண்டிருக்கிறேன், எனவே நானும் ரப்பு தான் சொல்லி சொன்ன நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதுக்கு அடுத்ததாக சொன்னாங்க என்னென்றால் فإن الله يأتي بالشمس من المشرق فأتي بها من المغرب. அல்லாஹ் தஆலா சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்க செய்றான், உனக்கு 7 மணி நேரம் மேற்கில இருந்து நீ உதிக்க செய்யன்னு சொல்லி சொன்ன உடனேயோ நம்ரூத் அவுட். ரைட். அப்ப இந்த சம்பவத்தின் மூலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல சொல்ல வாரார், அல்லாஹ் தஆலா உயிர்ப்பிக்க கூடியவன் மரணிக்க செய்யக்கூடியவன். ரைட். மறுமையை பற்றிய ஒரு நம்பிக்கையை அந்த இடத்துல நம்ரூதுக்கும் அவரோடு சேர்ந்த மக்களுக்கும் விளங்கப்படுத்தின அந்த வரலாற குர்ஆன் எங்களுக்கு சொல்லுதோ. ஏனென்றால் மறுமையை பற்றிய அந்த சிந்தனை அந்த சம்பவங்கள் மூலமாக நாங்க பெற்றுக்கொள்ளணும்ங்கிறதுக்காக. அது மாதிரி தான் அடுத்த வசனம் 260வது வசனத்துல وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّي أَرِنِي كَيْفَ تُحْيِي الْمَوْتَى. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல கேட்கிறார், யா அல்லாஹ் எனக்கு நீ காட்டித்தா எப்படி மௌத்தானவர்களை மறுமையில நீ எழுப்பாற்று, எப்படி ரைட், மௌத்தானவர்களை எப்படி நீ மறுமையில எழுப்பாற்றுங்கிறத நீ எனக்கு காட்டித்தா. கால அவலம் துமின். அப்ப அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்கிறான், அப்ப நீங்க ஈமான் கொள்ளலையா, மறுமையை நீங்க ஈமான் கொள்ளலையா, அல்லாஹ் தஆலா மறுமையில உங்களை எழுப்பாட்ட கூடியவன் என்ற நம்பிக்கை உங்கள்கிட்ட இல்லையா சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்டோன்னே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், கால பலா வலாக்கின் லியத்மஇன்ன கல்பி. இல்ல நான் அந்த ஈமான் எல்லாம் இருக்கி, அதுல எந்த சந்தேகமும் இல்லை, ஆனால் மனசுக்கு ஒரு ஆறுதல், மனசுக்கு ஒரு ஆறுதலுக்காக வேண்டி நான் கேட்கேன்னு சொல்லி சொன்ன நேரம் தான் قال فخذ 4 من الطير فصرهن إليك ثم اجعل على كل جبل منهن جزءا ثم ادعهن يأتينك سعيا واعلم أن الله عزيز حكيم. அப்பதான் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சொன்னான், நீங்க 4 வித்தியாசமான பறவைகளை எடுத்து எல்லாத்தையும் அறுத்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு 4 மலைகள்ல தூரத்துல கொண்டு வச்சு போட்டு நீங்க கூப்பிடுங்க, அது எழும்பிட்டு வரும். அல்லாஹ் தஆலா யாவற்றையும் மீதும் அதிகாரம் உள்ளவன், யாவற்றையும் மிகைக்க கூடியவன் சொல்லி சொன்ன அந்த வரலாற்று சம்பவத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். ஏனென்றால் மறுமையில மீட்டு எழுப்புறதுங்கிறது அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் நதிங். என்ன உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டையும் மறுமையை பற்றிய நம்பிக்கையை ரசூலுல்லாஹ் முன்வைக்கிற நேரம் அந்த சமூகம் அவரை பார்த்து கேட்ட கேள்வி என்ன, இது சாத்தியமா, ஐதா மித்னா வகுன்னா துராபன் வைதாமன் இன்ன லமபூசுன், நாங்க மௌத்தாகி மண்ணோட மண்ணாகி இத்து போனதுக்கு பிறகு நாங்க எழுப்பாட்டப்படுவோமா, அது எப்படி சாத்தியம் இல்லையே சொல்லித்தான் அந்த ஆக்கள் கேட்டான். அப்ப அல்லாஹ் தஆலா அந்த மறுமை நம்பிக்கையை மக்கள்ல உள்ளத்துல ஆழமாக பதிய வைக்கிறதுக்காக பல விடயங்களை கையாண்டு அந்த ஈமான் மூலம் மறுமையை அல்லாஹ் சொல்றான், நான் அதை ஏற்றுக்கொள்ளணும் என்ற அந்த நம்பிக்கையின் மூலமாக மறுமையை பற்றிய சிந்தனையை விதைக்கிறதோட அது மாதிரி அல்லாஹ் தஆலா இந்த பிரபஞ்சத்தை எந்த விதமான முன்னுதாரணமும் இல்லாமலுக்கு படைச்சவன். அப்படி படைச்சவனுக்கு திருப்பி உங்களை மௌத்தாக்கிட்டு எழுப்பாற்றுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு மெட்டர் இல்லை என்று சொல்லி அப்படி ப்ரூவ் பண்ணி அது மாதிரி முன்வாழ்ந்த சமூகங்கள் இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்ற இந்த வரலாற்று நிகழ்வுகள் மூலமாகவும் மறுமையை பற்றிய அந்த சிந்தனையை கொண்டு வரது இன்னொரு முக்கியமான இலக்கு குர்ஆன் சொல்ற கதைகள் மூலமாக. மூன்றாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அவரது உம்மத்தை பலப்படுத்துதல். உங்களுக்கு தெரியும், தாவாவுல நிறைய சவால்கள் வரும், நிறைய சோதனைகள் வரும்.
கஷ்டங்கள் வரும், விட்டு போட்டு ஓடணும் போல ஒரு எண்ணம் வரும். அப்படியான சந்தர்ப்பங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவங்கள ஈமான் கொண்டாக்களுக்கும் அவர் உம்மத்துக்கும் உள்ளத்துக்கு ஒரு ஆறுதல் ஊட்டக்கூடிய வகையில், நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில, பலப்படுத்தக்கூடிய வகையில பழைய கதைகளில் பழைய கதை. உதாரணத்துக்கு இப்படி சொல்லுமே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிச்சம் கஷ்டமான அந்த டைம் மக்கா காலத்துல கடுமையான சித்திரவதைகள் சஹாபாக்களுக்கு கொடுக்கப்படுற அந்த வேளையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மக்காவுல காபாவுல சாஞ்சிட்டிருக்காங்க. அப்ப ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி சித்திரவதை தாங்க இயலாமலுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்காங்க, அலா தஸ்தன்சிர் லனா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே இனி எங்களால இந்த சித்திரவதையை தாங்க இயலா, எனவே நீங்க அல்லாஹ் இடத்துல வெற்றி வேண்டி துவா கேளுங்க, அல்லாஹ் தஆலா நீங்க கேட்ட அல்லாஹ் தஆலா வெற்றியை தருவான், எங்களுக்கு உதவி செய்வான், நீங்க துவா கேளுங்கன்னு சொல்லி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அந்த விஷயத்தை விளங்கப்படுத்துறதுக்கு, அவரை பலப்படுத்துறதுக்கு சொன்ன உதாரணம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துல் உதாரணம். ரஹிமல்லாஹு அஹி மூசா, என்னுடைய சகோதரர் மூசாவுக்கு அல்லாஹ் அருள் பாலிக்கட்டும். லக்கது ஊதிய அக்ஸர் மின் ஹாதா, இதை விட கூடுதலான சோதனைகள் அவருக்கு வந்துச்சு. வாழ்நாள கொண்டு வந்து 2 புலந்தான், இரும்பு சீப்புகளால வாழ்ந்தாங்க, அந்த வாழ்ந்தெடுத்தாங்க சதைகள், ஆனாலும் பொறுமையாத்தான் இருந்தாங்க. லக்கின்னக்கும் கௌமுன் தஸ்தஅஜிலூன், ஆனாலும் நீங்க அவசரப்படுறீங்க, கொஞ்சம் பொறுமையாயிருங்க. ஒரு காலம் வரும், ஹதரமௌத்திலிருந்து சனா அந்த இடத்தை சொல்லி சொன்னாங்க, இந்த உங்களோட ஆடுகளை எந்த அச்சமும் இல்லாமல் மேய்த்து செல்லக்கூடிய, நீங்க சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் வரும், பொறுமையா இருங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு அந்த சஹாபாக்களுக்கு ஆறுதல் சொன்னேன். எப்படி என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த வரலாற்றை சொல்லித்தான் அந்த ஆறுதலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது குர்ஆன் ஸ்டைல். குர்ஆன் ஸ்டைல் பாருங்க, சூரத்துல் ஹூத் 120வது வசனத்துல இப்படி சொல்லலாம், வக்குல்லன் நகுஸ்ஸு அலைக மின் அம்பாஇர் ருசுல் மா நுஸப்பித்து பிஹி ஃபுஆதக் வஜாஅக ஃபீ ஹாதிஹில் ஹக் வமௌஇதா வذிக்ரா லில்முஃமினீன். நாங்கள் முன் சென்ற நபிமார்களை பற்றிய அவருடைய கதைகளை, அவருடைய வரலாறு உங்களுக்கு நாங்க சொல்றோம். மா நுஸப்பித்து பிஹி ஃபுஆதக், உங்களோட உள்ளத்தை உறுதிப்படுத்துறதுக்கா, உங்களோட உள்ளத்தை பலப்படுத்துறதுக்கா. என்ற தாவா பாதையினுடைய இயல்பு இதுதான். உங்களுக்கு முன்பு வாழ்ந்த நபிமார்களுக்கு இந்த சோதனைகள், இந்த கஷ்டங்கள் வந்திருக்கு. அஹஸிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னத வலம்மா யஅதிக்கும் மஸலுல் லதீன خلوا من قبلكم مستهم البأساء والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله ألا إن نصر الله قريب. நீங்க நினைச்சிட்டீங்களா, உங்களுக்கு முன்பு வாழ்ந்த நபிமார்கள் பட்ட கஷ்டங்கள் படாம, சோதனைகளை சந்திக்காம நீங்க லேச சொர்க்கம் போலாம நினைச்சீங்களா? அவங்களுக்கு வந்த ஒவ்வொரு சோதனைகளும் புவி நடுக்கம் போல இருந்துச்சு. وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله. அல்லாஹ்வுடைய தூதரும் அவரை ஈமான் கொண்டவர்களும் எப்ப வெற்றி வரும் என்று கேட்கிற அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், கொஞ்சம் பொறுமையா இருங்க, அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் நிச்சயமாக அண்மையில் இருக்குன்னு சொல்லி. அப்ப இந்த பழைய வரலாறுகள், நபிமார்களுடைய வரலாறுகளை படிக்கிற நேரம் தாவாவுல இருக்கிற இந்த மனிதர்களுக்கு அவங்களோட உள்ளத்திலையும் ஒரு ஆறுதல் உண்டு வரும். ரைட், இவ்வளவு கஷ்டப்பட்டும் ரைட் நூ நபிய வரலாறு பார்த்தால் ரைட் கிட்டத்தட்ட 950 வருஷம் தாவா செஞ்சிருக்கிறார். 950 வருஷம் தாவாவுடைய பீரியடா அல்லது 950 வருஷம் அவர் வாழ்ந்த பீரியடா, கருத்து வேறுபாடு. ஆனா லாங் பீரியட் அவர் தாவா செஞ்சிருக்கார். ஆனா மிக சொற்பமானாக்கள் தான் அவரை ஈமான் கொண்டிருக்காங்க. அந்த வரலாறை படிக்கிற நேரம் எங்களுக்கு கிரௌட் ஒரு மெட்டரா இருக்காது. நாங்க தாவா செஞ்சுட்டு போற நேரம் எங்களை ஏற்றுக்கொள்ளலையே, பெரிய கிரௌட் வரலையே, எங்களை தாவா ஏற்றுக்கொள்ள, அப்படி ஒரு எண்ணம் உண்டு எங்களுக்கு ஏற்படாது. அது மாதிரி தாவா பாதையில மக்கள் நிராகரிக்கிற நேரம் நூ நபிர வரலாறு படிக்கலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துல வரலாற்றை நாங்க படிச்சு பார்க்கலாம். இப்படி படிச்சு பார்க்கிற நேரம் ரைட் நபிமார்களுடைய வரலாற்றுல இது ஒரு சுன்னா, இந்த நிராகரி பிரிந்திருக்கு. அப்ப எங்களுக்கு உள்ளத்துல ஒரு ஆறுதல் உண்டு எங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி எங்களுக்கு ஒரு பலம் ஒன்று வரும். நாங்க இந்த தாவாவை பற்றி, பழைய நபிமார்களுடைய வரலாற்றை நாங்க
பார்க்கிற சந்தர்ப்பத்தில் இது இன்னும் ஒரு இலக்கு. அது மாதிரி கடந்த சமூகங்கள் மற்றும் அவர்களுடைய முடிவுகள் பற்றிய தெளிவை வழங்குது. கடந்த கால சமூகங்கள், நிறைய சமூகங்கள் வந்து போயிருக்கு. குர்ஆன் பல நபிமார்களுடைய வரலாறுகளை பேசி பல சமூகங்கள், ஆதி சமூகம், சமூத், மதியன், இப்படி பல சமூகங்களை பற்றி குர்ஆன் பேசி அவர்களுடைய இறுதி முடிவுகள் எப்படி இருந்ததுங்கிறத பற்றியும் பேசுது. பனு இஸ்ரவேலுடைய முடிவு எப்படி இருந்துச்சு, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமூகத்துடைய முடிவு எப்படி இருந்துச்சு, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமூகத்துடைய முடிவு எப்படி இருந்துச்சு சொல்லி அவங்களோட முடிவுகளை பற்றி எல்லாம் பேசுது. ரைட். அப்படி பேசுற நேரம் எங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். ஏன் இந்த சமூகங்கள் அழிக்கப்பட்டுச்சு, என்ன காரணங்களுக்காக அவங்க அழிக்கப்பட்டாங்க. இப்ப நாங்க குர்ஆன்ல வர கதைகள் எல்லாத்தையும் படிச்சு பார்த்தால் அவங்க அழிக்கப்பட்ட காரணங்கள் ஒன்று அல்லாஹ்வுக்கு இணை வைத்தது. அப்ப அல்லாஹ் வணங்கும்படிதான் நபிமார்கள் அந்த சமூகத்தை அழைச்சாங்க. ஆனா அவங்க அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சாங்க, இணை வைக்கக்கூடிய ஆக்களாக மாறினாங்க. இது அவங்களோட அழிவுக்கு ஒரு காரணமாக மாறுச்சு. ரெண்டாவது, அத்துமீறல்கள், அநியாயங்கள் செஞ்சாங்க. உயிர்களை கொள்ள, ஈவன் நபிமார்களை கூட கொண்டாங்க. ரைட். இப்ப பனு இஸ்ரவேலர்களுடைய வரலாறை பார்த்தா கிட்டத்தட்ட அவங்க கொண்ட நபிமார்களுடைய எண்ணிக்கை 10,000க்கு மேலே. அப்ப அந்த அளவுக்கு நபிமார்கள் அவங்க கொலை செஞ்சுக்காங்க, மக்களை கொலை செஞ்சுக்காங்க, அத்துமீறல்கள்ல ஈடுபட்டிருக்கிறாங்க. மூன்றாவது, மறுமையை பொய்ப்பித்தது. மறுமையை பொய்ப்பித்ததும் அவங்களுடைய அந்த அழிவுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கிறது. அது மாதிரி கண்மூடித்தனமாக பின்பற்றுறது, அவங்களோட முன்னோர்கள் மூதாதையர்களுடைய கண்மூடித்தனமாக பின்பற்றுறதும் அவங்களோட அழிவுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. அடுத்தது, அவங்கள மூமின்கள், அவங்களோட வாழ்ந்த நபிமார்கள் மூமின்களுக்கு அவங்க அச்சுறுத்தலாக அமைஞ்சது, அது அவங்களுக்கு எதிராக போராடினது. அப்ப இந்த காரணங்களை நாங்க படிக்கிற நேரம் எங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமூகம் இன்ன காரணங்களால இன்ன பாவங்களால தான் அவங்க அழிக்கப்பட்டாங்க என்று நாங்க படிக்கிற நேரம் அந்த காரணங்கள்ல இருந்து நாங்க தூரமாகலாமா இல்லை? அந்த காரணங்கள்ல இருந்து நாங்க தூரமாகலாம். அந்த காரணங்களை சொல்லி எங்களுடைய சமூகத்தை நாங்க அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யலாம். இன்ன தவறு, உதாரணமாக ரைட், அளவை நிறுவையில மோசடி செஞ்ச காரணத்தால இன்ன சமூகம் இப்படி அழிக்கப்பட்டுச்சு. அது மாதிரி ஒரு பாலின சேர்க்கையின் மூலமாக இன்ன சமூகம் இப்படி அழிக்கப்பட்டுச்சு. இன்ன பாவம் செஞ்சதுக்காக, இணை வச்சதுக்காக, சிலை வணக்கத்தில் ஈடுபட்டதுக்காக இந்த சமூகம் இப்படி அழிக்கப்பட்டுச்சு. எனவே அழிக்கப்படுறதுக்குரிய காரணங்கள், பாவங்கள் இதுதான். எனவே நாங்க இந்த பாவங்கள் இருந்து தூரமாகுவோம் சொல்லி நாங்க சமூகத்தை வழிநடத்துறதுக்கு பழைய கதைகள், வரலாறு சொல்லுகின்ற அந்த சம்பவங்கள் மிக முக்கியமாக ஒரு காரணமாக அமையுது. உங்களுக்கு எத்தனை மணி வாங்க? ரைட். அடுத்தது ஒரு தர்பியா. உண்மையிலே இந்த தர்பியா 3 வகையில அல்லாஹ் தஆலா எங்களுடைய சமூகத்துக்கு 3 வகையான இந்த கதைகள் மூலமாக 3 வகையான தர்பியாவை தர. ஒன்று, தனிநபர் மற்றும் சமூகத்திற்கு இஸ்லாமிய பெருமானங்களை கொடுத்தல். இந்த கதைகள் மூலமாக, இந்த வரலாற்று கதைகள் மூலமாக ஒவ்வொரு தனி மனிதனும் அதே நேரம் சமூகமும் பின்பற்றி வாழ வேண்டிய பெருமானங்கள் என்னங்கிறத புரிஞ்சு கொண்டு வாழ்றதுக்குரிய பயிற்சியை நாங்க இந்த குர்ஆன்ல வர கதைகள் எல்லாத்தையும் படிக்கிற நேரம் எங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு நான் தனிமனிதன் என்ற வகையில எனக்கிட்ட இருக்க வேண்டிய பெருமானங்கள் என்ன, அது மாதிரி சமூகம் என்ற வகையில இந்த சமூகத்துக்கு இருக்க வேண்டிய பெருமானங்கள் என்ன, எந்தெந்த பெருமானங்களை இழந்தத்தான இந்த சமூகங்கள் அழிவை சந்திச்சன என்ற ஒரு பெரிய ஒரு தர்பியா சைட் இந்த கதைகள்ல இருக்கு. ரைட். அது மாதிரி முஸ்லிம்களை அல்லாஹ்வின் மீது எல்லையற்ற நம்பிக்கையை வளர்ப்பதோடு கலா கதிரில் நம்பிக்கையை அதிகரிக்க செய்தல் இந்த குர்ஆனிய கதைகள்ல தர்பியாக்கு பின்னால் இருக்கிற இன்னொரு முக்கியமான நோக்கம். மூன்றாவது, இந்த கதைகளை படிப்பவர்களுக்கு வாழ்வை முன்னெடுப்பதற்கான தகவல்கள், பிறருடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டல்களையும் அல்லாஹ் தஆலா இந்த கதைகள்ல சொல்றார். உதாரணத்துக்கு பாருங்க,
இந்த வரலாற்று கதைகளை நாங்க படிக்கிறதால எங்கள்கிட்ட ஏற்படுற அந்த மாற்றங்கள் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன வகையான ஒரு தர்பியாவை எங்களுக்கு தாரான், முன்னைய சமூகங்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்கிறதுக்கு நல்ல ஒரு உதாரணம் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அந்த சூனியக்காராக்கள்ல அந்த சம்பவம். فَأَلْقَى مُوسَى عَصَاهُ فَإِذَا هِيَ تَلْقَفُ مَا يَأْفِكُونَ. உங்களுக்கு தெரியும் ஃபிரௌனுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இடையில இந்த வாக்குவாதம் போய் இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. கொண்டு வந்து அவரை சுத்தி ஃபிரௌன் பல பிரதேசங்கள்ல இருந்து சூனியக்காராக்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எந்த வகையிலையும் அறிமுகம் இல்லாத தூரத்திலிருந்து மிகவும் திறமையான சூனியக்காராக்களை கொண்டு வந்து போட்டு இப்ப அவங்களோட கையில அசா அது மாதிரி கயிறு இதுகளை கொண்டாந்து அவங்க போட்டு அதை பாம்பாக மாத்தினாங்க. சரி, அவங்களோட தடியை போட்டாங்க, பாம்பா மாறிச்சு. அவங்களோட கையில கயிறுகள் இருந்துச்சு, கயிற்றை போட்டாங்க, பாம்பாக மாறிச்சு. இப்படி ஒரு கண்காட்டி வித்தை உண்டு செய்யற நேரம் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கட்டளையிட்டான், நீங்க என்ன செய்யுங்க என்றால் நீங்கள் உங்களோட அசாவை போடுங்கன்னு சொல்லி. அப்ப அசாவை போட்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து அசா உண்மையான பாம்பா மாறி அவங்களோட பாம்பு எல்லாமே என்ன செஞ்சு விழுங்கிச்சு. அப்படி விழுங்கினத்தை கண்டோனே இப்ப உங்களுக்கு தெரியும், சூனியக்காராக்கள் எல்லாருக்கும் தெரியும் அவங்களோட ரியாலிட்டி என்னன்னு. நாங்க உண்மையா பொய்யாண்டது அவங்களுக்கு தெரியும், ஃபிரௌனுக்கு தெரியாட்டி. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த அசா பாம்பாக மாறி அவங்களோட பாம்பு எல்லாத்தையும் விழுங்கின உடனேயோ அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஈமான் கொண்டாங்க. அப்ப உல்கிய ஸஹரத்து சாஜிதீன். அப்ப வந்திருந்த எல்லா சூனியக்காராக்களும் சுஜூதுல விழுந்துட்டாங்க. அப்ப விழுந்தோடனே காலு ஆமன்னா பிரப்பில் ஆலமீன், சுஜூதுல விழுந்து சொன்னாங்க நாங்க அல்லாஹ்வை ஈமான் கொண்டோம், ரப்பி மூசா வ ஹாரூன், அல்லாஹ்வை மூசாடையும் ஹாரூனையும் ரப்பான அல்லாஹ்வை நாங்க ஈமான் கொண்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்ப அந்த நேரம் ஃபிரௌன் கேட்கிறான், கால ஆமன்தும் லஹு கப்ல அன் ஆதன லக்கும், நீங்க அவரை ஈமான் கொண்டீங்களா, நான் சொல்லத்துக்கு முந்தி, நான் அனுமதி தாரத்துக்கு முந்தி நீங்க ஈமான் கொண்டுட்டீங்களா? இன்னஹு லகபீருக்கும் அல்லதி அல்லமக்கும் அஸ்ஸிஹர் ஃபஸௌஃப தஅலமூன் சொல்லிட்டு ஃபிரௌன் இந்த ஈமான் கொண்ட அவ்வளவு பேருக்கும் ஒரு தண்டனை அறிவிக்கான். என்ன, உகத்தி அன்ன ஐதீக்கும் ஐதியக்கும் அர்ஜுலக்கும் மின் ஹிலாஃப் வல உஸல்லிபன்னக்கும் அஜ்மாயின். உங்களோட ஒரு கால் ஒரு கை மாறி மாறி வெட்டும், வலக்காலையும் வலது கையையும் இடது காலை, இல்லாட்டி இடது கையையும் வலது காலையும் நான் வெட்டி உங்களோட சிலுவையில் அறைவேன்னு சொல்லி அவங்களுக்கு தண்டனை கொடுக்க. உண்மையில இது ஒரு பெரிய ஒரு தர்பியா இல்லையா? அவங்க ஈமான் கொண்டாங்க, அந்த ஈமான் உறுதியான ஈமானா என்று அல்லாஹ் அவரிடத்துல பரீட்சித்து பார்க்க. அவங்க சுஜூதுல விழுந்து ஹாரூனையும் மூசாடையும் அல்லாஹ்வை நான் ஈமான் கொண்டுட்டேன் என்று சொன்னதோடு அல்லாஹ் நிப்பாட்டல, அங்க ஒரு டெஸ்டிங் நடக்குது, பரீட்சித்து பார்க்க. அதான் அந்த தர்பியா. அல்லாஹ் ஒவ்வொரு தனி மனிதனைக்கும் அந்த அத்தகைய தர்பியாவை கொடுத்தார். அது மாதிரி தாலூத் ஜாலூத் கதை நாளைக்கு நாங்க அதை படிக்கலாம். அந்த கதையிலையும் கூட உங்களுக்கு தெரியும், தாலூத் படைய நகர்த்திக்கிட்டு போற நேரம் சில டெஸ்டிங் கொடுக்கார். என்ன டெஸ்டிங் கொடுக்கார்? ரைட், அப்படி கூட்டிட்டு போற நேரம் சொல்றார், நீங்க ஒரு ஆறுண்டு குறுக்கறுத்த நேரம் யாரும் இந்த ஆத்துல என்ன செய்யப்படாது, தண்ணி அள்ளி கணக்க குடிக்கப்படாது. அப்படி அள்ளி ஒரு முதல் தான் நீங்க குடிக்கணும், குடித்தவர்கள் தான் என்னோட வரலாம். என்னோட அதிகமானவர்கள் பல மிடரு குடிச்சிட்டாங்க. சரியானே, நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் கடைசியா மிஞ்சினது பத்ர்ல கலந்து கொண்ட அதே எண்ணிக்கை 300 பேர் தான் மிஞ்சினாங்க. டெஸ்டிங்ல தோல்வி. அப்ப பழைய வரலாறுகளை நாங்க படிக்கிறோம், அல்லாஹ் தஆலா எப்படி அந்த மக்களை சோதிச்சிருக்கிறான், அவங்களோட ஈமானை டெஸ்ட் பண்ணிக்கிறான், அவங்களுக்கு அந்த தர்பியத் கொடுத்திருக்கிறான் என்கிறது எங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும். கடைசியாக டைம் போறதால நான் சுருக்கிறேன். நன்மையின் பக்கம் மக்களை அழைப்பதோடு குழப்பங்களை தடுத்தல். பழைய நபிமார்களுடைய அந்த தூதினுடைய 2 முக்கியமான பகுதி. ஒன்று ஏகத்துவத்தை நிலைநாட்டுறது, அது ஸ்பிரிச்சுவல் அவேக்னஸ் சொல்லுவாங்க. ஆன்மீக ரீதியாக மக்களை வழிகாட்டுறதோட சோசியல் ரிஃபார்ம்ஸ், சமூக புனரமைப்பு ரெண்டும் சேர்ந்து நடந்திருக்கு. ரைட்,
அப்ப எங்களுக்கு தாவா பற்றின ஒரு தெளிவு எங்களுக்கு கிடைக்குது. கடந்த கால நபிமார்களுடைய வரலாறை நாங்க படிக்கிற நேரம், உதாரணமாக ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வரலாறை சொல்ற நேரம் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்றார். ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகத்தை அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கன்னு சொன்ன அதே நேரம் நீங்கள் அளவை நிறுவையில் மோசடி செய்ய வேண்டாம், ஆன்மீக ரீதியாக மக்களை வழிகாட்டுற அதே நேரம் சமூகத்தில் இருக்கிற தீமைகளுக்கு எதிராகவும் போராடணும். அதுதான் சரியான தாவா. அப்பதான் ஒரு சரியான ஒரு சமூக மாற்றம் வரும் என்ற ஒரு சமூக மாற்ற கோட்பாடை நான் விளங்கப்படுத்துறதும் பழைய கதைகளுடைய நோக்கம். நான் இன்ஷா அல்லாஹ் முடிச்சு கொள்வோம்.